தாத்தாக்கிட்டேயும் பாட்டிக்கிட்டேயும் விஜய் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் வீட்டுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்ட வந்து பாட்டி வந்து செமைய டென்ஷன் ஆயிடுறாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. நீ அமைதியாக இருக்கல, நீ நான் பேசிக்கிறேன்னு ஏன் விஜய் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. பாட்டி இப்படிலாம் வந்து நடந்த விஷயத்தை மனசில் வச்சு இப்படிலாம் பேசுறியாடான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, உண்மையை சொல்லப்போனால் உங்கள் 2 பேரை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். நான் அதை பற்றிலாம் யோசிக்கல. என்றைக்குமே நீங்கள் 2 பேரும் வேணும் எனக்கு, நான் என்றைக்குமே உங்களை விட மாட்டேன் அப்படின்னோடனே, அப்புறம் என்னடா நம்ம வீட்டுக்கு வரதுக்கு என்னடா பிரச்சனை? என்ன பிரச்சனைனா சொத்து தான் பிரச்சனை. எதுவுமே இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல, எல்லா சொத்தையும் நான் வேணாம்னு சொல்லிட்டு வந்துட்டு இப்போ மறுபடியும் அதே சொத்தில் வந்து வாழ்கிறது எனக்கு பிடிக்கல. காவேரி தான் வேணும்னு நான் வந்துட்டேன்ல, அப்புறம் மறுபடியும் எதுக்காக அந்த சொத்தெல்லாம் எனக்கு? நீங்கள் 2 பேர் மட்டும் போதும், எனக்கு எந்த சொத்தும் தேவையில்லை. என்னடா பேசுகிறேன்? உங்கள் அப்பா சம்பாரிச்சது அது உனக்கு தான்டா எல்லாமே. எனக்கு வேணாம் தாத்தா, நான் அன்றைக்கி சொன்னது தான் இப்போவும் சொல்கிறேன். எந்த சொத்து சுகமோ எல்லாமே உங்களுக்காக நான் கொடுத்துட்டு வந்துட்டேன். நீங்கள் அதை வச்சுக்கிறீங்களோ இல்லை யாருக்கும் கொடுக்குறதோ அது உங்கள் இஷ்டம். ஆனால் நான் மறுபடியும் அங்கே வர்றது, அந்த சொத்தெல்லாம் அனுபவிக்கிறது அதெல்லாம் எனக்கு பிடிக்கல. என்றைக்குமே எனக்கு காவேரி மட்டும் போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. எதுக்காக வந்து அந்த ஒரு பேச்சு வந்துடுச்சு இல்லை தாத்தா, முன்னாடி பேச்சு வராமல் இருந்தால் பரவாயில்ல, சொத்துக்காக தான் காவேரி இதெல்லாம் பண்ணான்னு வந்துடுச்சு. இப்போ வந்து நான் வந்துட்டேன்னா மறுபடியும் காவேரி என் கூட வந்துட்டான்னா அதுக்கப்புறம் காவேரி பிளான் போடுறதை எல்லாம் பண்ணான்னு சொல்லிட்டு ஏன் சித்தப்பாவே சொல்வார். இதை கேட்டுட்டு நீங்களும் குழப்பம் அடைவீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நான் ஏன்டா அவ்வளோ சொல்ல போகிறேன்? நம்ம வீட்டு வாரிசு வரப்போதுடா, நாங்கள் அவ்வளோ பண்ண மாட்டோம்டா அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள், ஒரு வாட்டி முடிஞ்சு போனதாகவே இருக்கட்டும் தாத்தா, விட்டுங்க, இந்த பிரச்சனை இதுக்கப்புறமா வேணாம். சொன்னால் கொஞ்சம் கேளுங்க. நான் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து அப்பா அம்மாவே இழந்துட்டேன். எனக்கு யாருமே இல்லை, நீங்கள் 2 பேர் தான் என் கூடவே இருந்தீங்க. வேறு எந்த சொந்தங்களோ இல்லை எனக்கு வந்து எதுவும் அக்கா தங்கச்சியோ அண்ணன் தம்பி யாருமே இல்லை. ஆனால் இங்கே எனக்கு நிறைய சொந்தங்கள் கிடச்சிருக்கு. இந்த சொந்தத்தை கூட சந்தோஷமாக கொஞ்ச நாளாவது நான் வாழ்கிறேனே, மன நிறைவோடு வாழ்கிறேன். கஷ்டமோ நஷ்டமோ இவங்க கூட வாழ்கிறது எனக்கு சந்தோஷம் நிறைய கொடுக்குது. அதனால் கொஞ்ச நாள் நான் இங்கே இருக்கேன் தாத்தா, ப்ளீஸ் தாத்தா, நீங்கள் தான் பாட்டிக்கிட்ட எடுத்து சொல்லணும். என்னடா நீ இப்படி பேசிகிட்டு இருக்க? அதெல்லாம் இங்கே இருக்க முடியும்? மாமியார் விட்டோடு இருக்கிறது எவ்வளோ அசிங்கம் தெரியுமா? அது உனக்கு தெரியாதா? இங்கே பாருங்கள், நான் மாமியாரை நினச்சது நான் மாமியார் அம்மாவை நினச்சிக்கிறேன். இதில் என்ன இருக்குது? என்னடா நீ பேசுகிற? இன்றைக்கி சாரதா நல்லா பேசலாம், ஆனால் அதுக்கப்புறம் சாரதா வேறு ஏதாவது பிரச்சனை வந்தால் கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை பண்ணுவா. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம வீட்டில் இருந்தால் பிரச்சனை வராதுல. பிரச்சனை எங்கே இருந்தாலும் வரதான் செய்யும். எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அதை நான் பார்த்துக்கிறேன். காவிரி என் கூட இருக்கா, எனக்கு என்ன தாத்தா வேணும் அப்படின்னோடனே அப்படி யோசிக்கிறாங்க. தாத்தா அப்படி ஏன்டா இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னோடனே, ப்ளீஸ் பாட்டி நீங்களும் புரிஞ்சுக்குங்க தாத்தா, நீங்களும் புரிஞ்சுக்குங்க. என் மனசு வந்து ரொம்ப காயப்பட்டிருக்கு. கொஞ்ச நாள் இங்கே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், நான் இருந்துட்டு போகிறேனே ப்ளீஸ் அப்படின்னோடனே, சரிடா குழந்தை பிறக்க வரைக்கும் வேணா நீங்கள் இரு. குழந்தை பிறந்தோன்னா நீ காவேரி குழந்தை 3 பேர் நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்துடணும். இது உனக்கு ஓகேவான்னு சொல்லி நாங்கள் போகிறோம் அப்படின்னோடனே, அது அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல நான் இங்கே இருக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுங்க 2 பேரும் ப்ளீஸ் அப்படின்னோடனே, சரி சரி கல்யாணி, அவன் தான் சொல்கிறான்ல இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு, அவன் மன நிம்மதிக்கு இங்கே இருந்துட்டு போட்டோம். அதுக்கப்புறம் வராமல் போயிட போகிறான், நம்ம பேரன் கண்டிப்பாக வருவான், நீ கவலைப்படாது அப்படின்னோடனே, நீங்கள் என்னென்னங்க அவனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னோடனே, ப்ளீஸ் கல்யாணி இதையாவது புரிஞ்சுக்கோ. இதுக்கப்புறம் வீண் சண்டை வேணா கல்யாணி அப்படின்னோடனே, என்னமோ பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. காவேரி வந்து கிளம்பி ரெடியாக இருக்காங்க. காவேரி விஜய்க்கு வர விருப்பம் இல்லைன்னு சொல்கிறாமா அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க பாட்டி? அவன் கொஞ்ச நாள் இவங்க கூடலாம் இருக்கணும்னு ஆசைப்பட்றான், அதனால் நாங்கள் விட்டுட்டு போகிறோம். அவன் மனசு எப்போ மாறுதோ அப்போ வரட்டும், அது வரைக்கும் அவன் இங்கேயே இருக்கட்டும் நாங்கள் 2 பேரும் முடிவு பண்ணியிருக்கோம். அவன் சந்தோஷமும் ஆசையும் தான் எங்களுக்கு முக்கியம்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. அதை கேட்டு சாரதா யோசிக்கிறாங்க. சாரதா, இங்கே பாருமா, அவன் ஏதாவது வந்து ரொம்ப உணர்ச்சி வசமாக பேசுவான், அது ஏதாவது ஏடாகூடமாக பேசுகிறான், நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஐயா, எங்கள் வீட்டு பையன் மாதிரி அவர், நாங்கள் எப்படி அப்படிலாம் நினைப்போம் அப்படின்னோடனே, சரி பார்த்துக்குங்க காவேரி, இங்கே பாருமா, குழந்தை பிறக்க வரைக்கும் நான் குழந்தை பிறந்தோன்னே நீ வந்து சேரணும், புரியுதா அப்படின்றாங்க பாட்டி. சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. காவேரி வந்து விஜய் வந்து பார்த்துட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க, ஏன் இப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. ஏன் இப்படிலாம் பண்ணீங்க, எங்களை பற்றி தப்பாக நினைப்பாங்கல்ல அவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்களை பற்றி தப்பாக நினைக்க ஒன்றுமே இல்லை, நான் தானே வரமாட்டேன்னு சொன்னேன், அதனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்றாரு விஜய். யோசிக்கிறாங்க எல்லோரும்.